உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. தேர்தலில் பல வகையான செய்திகள் வரும். அதில் ஒன்று சமீபத்தில் படித்தது, செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் என்ற பகுதியில் இருக்கின்ற முதலியார் குப்பம், மெயினார் குப்பம், ரெண்டு ஊரை சேர்ந்தவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தேர்தலை புறக்கணிப்போம், ஓட்டு போட மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்காங்க. எதுக்காக அந்த முடிவா? அந்த ஊரில் சிலிக்கான் கொண்ட தாது மணல் தோண்டி எடுக்கப்படுகிறது. இதை நிறுத்த வேண்டும். இவ்வாறு அந்த மணல் எடுக்கப்பட்டால் குடிநீர் ஆதாரம் குறைகிறது, குடிநீரில் உப்புத்தன்மை நிறைந்ததாக மாறுகிறது, நிலத்தடி நீர் கீழே போய்கொண்டே இருக்கிறது, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது, விவசாயம் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தாது மணல் எடுப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும், அரசு நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் கேட்கல. இதுவரைக்கும் பல வருஷமாக சொல்கிறாங்க, யாரும் கேட்கல. அதனால் ரொம்ப விரக்தி விட்டு கடைசியில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம். ஆனால் இது தீர்வு அல்லது. மக்களே, நீங்கள் தேர்தலை புறக்கணித்தால் அது அவங்களுக்கு ரொம்ப வசதி. தேர்தல் நீங்கள் புறக்கணித்தது நடக்க உங்கள் ஊருக்கே வரமாட்டான். இவங்க ஓட்டு போட மாட்டான்ல, இவன் எதுக்கு அந்த ஊருக்கு எதுக்கு போகணும்? ஓட்டு போடாத ஊருக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? எல்லா கட்சிகளும் உங்கள் ஊரை புறக்கணிச்சிருவாங்க, வரவே மாட்டாங்க. ஆகவே ஓட்டு உரிமை இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான், ஓட்டுரிமை வைத்துக்கொண்டு ஓட்டு போடாமல் இருப்பதும் ஒன்றுதான், ரெண்டும் ஒன்றுதான். ஆகவே வாக்குச்சீட்டு என்பது ஒரு துருப்புச்சீட்டு. அந்த துருப்புச்சீட்டை பயன்படுத்தி வருகின்ற வேட்பாளரிடத்தில் இதை செய்வாயா என்று வாக்குறுதி வாங்குங்கள். தேர்தல் முடிந்த பிறகு இப்படி வாக்குறுதி கொடுத்தாயே, இதை செய்தாயா என்று தட்டி கேளுங்கள். இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அவன்கிட்ட கேள்வியே கேட்க முடியாதே. ஏப்பா நீ வாக்குறுதி கொடுத்தியே ஏன் செய்யலைன்னு அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது உங்களால். அவனுக்கும் வசதியாக போய் நீ தான் ஓட்டையே போடலையா, என்னதுக்கா கேள்வி கேட்குறேன் என்று அவன் போயிடுவான். ஆக சில ஊர்களில் இப்படி தவறான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். தேர்தல் புறக்கணிப்பு என்பது அவர்களுக்கு வருகின்ற கோபத்தின் காரணமாகவும் விரக்தியின் காரணமாகவும் இப்படி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இது எந்த பிரச்சனையும் தீர்க்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். கூட்டங்கள் வாயிலாக, பிரச்சாரங்கள் வாயிலாக, துண்டறிக்கைகள் வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் வாயிலாக, இப்படியாக தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். தர்ணாக்கள் நடத்த வேண்டும், போராட்டங்கள் நடத்த வேண்டும். ஜனநாயகத்திலே சட்டத்திலே எவையெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறைகளை எல்லாம் போராட வேண்டும். அதுதான் பிரச்சனைக்கு தீர்வாக அமையுமே தவிர புறக்கணிப்பு என்பது ஒரு தீர்வல்ல. நீங்கள் அவர்களை புறக்கணித்தால் அவர்கள் உங்களை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.